ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 12 ஆகஸ்ட் 2024. இன்னைக்கு பாபா குழந்தைகளாகிய நமக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, கை बच्चे प्रीति जुटा लेते हैं लेकिन निभाते नंबरवार हैं, निभाने में लाइन बदली हो जाती है. பாபா சொல்றார், அநேக குழந்தைகளுக்கு பாபா மீது அன்பு இருக்கின்றது, ஆனால் அதை அவர்கள் வரிசை கிரமமாகத்தான் பின்பற்றுகிறார்கள், காப்பாற்றுகிறார்கள். எனவே அந்த அன்பை காப்பாற்றுவதில் நம்பர்வாராக இருக்கின்றார்கள். சோ எல்லாருக்குமே அன்பு இருக்கு. எப்படி ஒரு ஸ்கூல்ல நாங்க எல்லாரும் படிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரேங்க் வரும்பொழுது 1ஆம் நம்பர் ரேங்கும் இருக்கு, கடைசி நம்பர் ரேங்கும் இருக்கு. ஆனா கடைசி நம்பர்ல இருக்கிற மாணவர் என்ன சொல்லுவாரு, நானும் படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே போல பாபா சொல்றாரு, அன்பு என்பது ஒரு ஆழமான விஷயம். அந்த அன்பிற்கான ப்ரூஃப் என்ன? சோ எல்லாருமே அன்பானவர்கள் தான், எல்லாருக்குமே பாபானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பிராக்டிக்கலாக நடைமுறையில நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க, அதுல நீங்க நம்பர்வாராக ஆகிறீங்க. लक्ष्य एक होता है, लक्ष्य दूसरे हो जाते हैं. எல்லோருக்கும் லட்சியம் இருக்கிறது, பாபா மேல அன்பு இருக்கு. சோ நான் பாப்சமான் ஆகணும், அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆத்மா ஆகணும்ன்ற லட்சியம் இருக்கு. ஆனால் அது நடைமுறையில லட்சணத்துல வரும் பொழுது சிலருக்கு முடியுது, அதை செய்யறீங்க, சிலரால யதாசக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால முடியறது இல்ல, அப்போ அதுல பின்தங்கிடுறீங்க. ஆசைப்படுறோம், ஆனா அது பிராக்டிக்கல்ல வர்றதில்லை. ஆக நினைப்பது மற்றும் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது வேறொன்றாக இருக்கிறது. நம்பர்வார் ஆகிறீங்க. कोई एक संबंध में भी अगर निभाने में कभी हो गई तो भी निभाने वाले की लिस्ट में नहीं आ सकते. ஆக ஏதோ ஒரு சம்பந்தத்தை பாபா என்ன சொல்றாரு, ஆத்மாவுக்கு சர்வ சம்பந்தமும் பரமாத்மாவிடம் இருக்க வேண்டும். அப்ப அதுல அவர் நமக்கு அப்பா ஆகிறாரு, அம்மா ஆகிறாரு, டீச்சர் ஆகிறாரு, குரு ஆகிறாரு, நம்முடைய உற்ற நண்பன், துணைவன் ஆகிறாரு, குழந்தை ஆகிறாரு, தர்மராஜ் ஆகிறாரு, மற்றும் இன்னும் அநேக சம்பந்தங்கள். எதெல்லாம் ஆத்மாவுக்கு பிடிக்குமோ அந்த சம்பந்தங்களை பாபா கடைபிடிக்கிறேங்கிறார். நம்மோட அந்த சம்பந்தத்தை அவரால கொண்டு வர முடியும், நாம் அதை அனுபவம் செய்ய முடியும். ஆனால் ஆத்மாவாகிய நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது ஏதோ ஒரு சம்பந்தத்தை பாபா கிட்ட அனுபவம் பண்ணல, ஆனா அந்த சம்பந்தம் லௌகிக்கத்துல உங்களை பிடிச்சு இழுக்குது, உங்களுடைய கவனம் அந்த சம்பந்தத்தின் மீது, அந்த உறவின் மீது அடிக்கடி போகுது, பேர பேத்தி, மகன், மகள், இப்படி ஏதோ ஒண்ணு இப்படி போகுது அப்படின்னா, அப்ப அந்த கடைபிடிப்பவர் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க முழுமையாக இல்லை தானே. அப்ப என்ன சொன்னாரு பாபா, கடைபிடிப்பவர்கள் எனக்கூடிய லிஸ்ட்ல உங்க பேர் வர்றதில்ல, ஆனா அன்பு இருக்கு, நீங்களும் விரும்புறீங்க, எதிர்பார்க்கறீங்க அப்படி இருக்கணும்னுட்டு. நிபானாமானா நிபானா அந்த சம்பந்தத்தை பாபாவோட வைக்கணும்னா அதை கடைபிடிக்கணும்னா 100% நாம அதுல முழுமையா இருக்கணும் அல்லவா. कैसी भी परिस्थिति हो, चाहे मन की, तन की या संपर्क की, लेकिन कोई आत्मा संकल्प में भी याद न आए. सो சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உடலினுடைய விஷயமாக இருக்கலாம், அல்லது மன பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் அது ஏதாவது ஒரு பரிஸ்திதி, ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும் பொழுது உங்களுக்கு முதல்ல யார் ஞாபகம் வராங்க? எனக்கு ஒருத்தரை விட்டா வேற யாரும் இல்லைன்னும் பொழுது கண்டிப்பா யார் ஞாபகம் வருவாங்க? அந்த ஒருத்தர் தான் ஞாபகம் வருவாங்க. இல்ல பலர் இருக்காங்கன்னும் போது ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை நினைப்போம், இன்னொரு விஷயத்துக்கு இன்னொருத்தரை நினைப்போம், இன்னொரு விஷயத்துக்கு இன்னொருத்தரை நினைப்போம். அப்ப பாபா சொல்ல, அந்த மாதிரி எனக்கு முன்னாடி அந்த நம்பர்ல யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல யார் இருக்கணும்? பாபா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவர் தான் இருக்கணும். அப்ப அவர் யார் மூலமா ஹெல்ப் பண்ணுவாரு, அது வேற விஷயம். ஆனா நமக்கு யார் ஞாபகம் வராங்க செக் பண்ணுங்க. हर बात में पहले बाप ही
याद आए तब कहेंगे प्रीत बुद्धि विजयी. ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபாவை நினைக்கணும் இந்த சென்ஸ் அவருடைய நினைவு உங்களுக்கு தானா வரணும். பாபா இப்ப நான் என்ன பண்ணணும், பாபா நீங்க சொல்லி கொடுங்க. இல்ல உங்களுக்கு இவங்க கிட்ட ஐடியா கேட்டு பார்க்கலாமா, அவங்க கிட்ட ஒரு வழி கேட்கலாமா, இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாமா. மறுபடியும் நம்ம எங்க மாற்றோமா, மனிதர்கள் பின்னாடி போறோம். அந்த தப்பதான் நம்ம துவாபர யுகத்துல இருந்து கலியுக இறுதி வரைக்கும் செய்துட்டு வந்திருக்கோம். யார் யாரோ சொல்லதை கேட்டு மன்மத் படி மன வழிப்படி நடந்து அதாவது பிறர் வழிப்படி நடந்து நம்ம இதோ இந்த நிலைக்கு வந்துட்டோம். அப்ப இனிமேலும் பிறருடைய வழிகளை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. ஏன்னா பாபா இருக்காரு அண்ட் அவர் சொல்லக்கூடிய வழி காட்டக்கூடிய வழி பர்ஃபெக்ட் ஆனது. அதனால பாபா சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு நான் தான் ஞாபகத்துக்கு வரணும், வேற யாரும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மீது ஆழமான அன்பு இருக்கு என்றால் அப்படிப்பட்டவர்களை அன்பான புத்தியுடையவர்கள் மற்றும் வெற்றியாளர்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு டிப்பான விஷயத்த பாபா புரிய வைக்கிறாரு. என்னுடைய கவனம் எங்க போகுது, யார் மேலேயாவது எனக்கு எங்கேயாவது சூக்ஷ்மமான ஒரு அன்பு அல்லது ஒரு பற்று அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, பெருசா மோகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்கேயும் ஆத்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம். இவங்க இருந்தா கொஞ்சம் நமக்கு கைட் பண்ணுவாங்க, இவங்க இருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க இருந்தா கொஞ்சம் ஆறுதலா பேசுவாங்க. அந்த இருந்தாங்கிறது தான் என்னங்கிறது பாபா. எனக்கு முன்னாடி நீங்க யாரையோ வச்சிருக்கீங்க. ஏன்னா பாபாவுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வேற ஒரு ஆத்மா மீது உங்களுக்கு எங்கேயோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். ஸோ அது கூட இல்லை. அந்த அளவுக்கு நமக்கும் பாபாவுக்கும் க்ளோஸ் சம்பந்தம் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறாரு. அந்த டீப் ஆழமான சம்பந்தம் இருக்கணும். அதன் கூடவே நிச்சய புத்தி இருக்கணும். நிச்சய புத்தினா பாபா எப்படி பிரம்மா பாபா இருக்குமோ சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவை கண்ண மூடி வாய திறந்தனால வாய திறந்தாங்களாம். நான் இப்ப இந்த முட்டையை உன் வாயில போட போறேன், நோ ப்ராப்ளம். அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா நிச்சயத்தினுடைய அடையாளம் என்ன சொன்னாலும் சரி சரி பாபா, அப்படி அந்த ஒரு டீப் ஃபெய்த் நமக்கு பாபா மேல அன்பான புத்தியுடையவர்களா நம்ம இருக்கிறோமாங்கிறது நம்ம பார்த்துக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.